ஏன்னா ஏதோ பெரிய ஜேமி ஓவர்டன் மான்ஸ்டர் ஹிட்டரு வந்தாருன்னா அடிச்சு நவுத்திடுவாரு அப்படி இப்படின்னு நீங்களே இவ்வளோ கேவலமா ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் கைஸ் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படி ஜேமி ஓவர்டன் என்ன பண்ணாரு? உண்மையிலேயே ரொம்ப மோசமா தான் ஜேமி ஓவர்டன் விளையாண்டுக்கிட்டு இருக்காரா? அண்ட் ஜேமி ஓவர்டனை எப்ப சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்ப்ல எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இப்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்க தல தோனியோட டி ஷர்ட்ல இருக்க அந்த மோர்ஸ் கோடை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல ஏதாவது இன்னொரு ட்விஸ்ட் இருக்கா? இது தல தோனி உண்மையிலேயே வந்து இது என்னோட லாஸ்ட் சீசன் தான் சொல்ல வந்தாரா இல்ல இது ஆக்சிடென்டலா நடந்ததா அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். அப்ப வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், டென் கமிங் டே 3ல வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஜாயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நேத்து நான் ஒரு லிஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன் நேத்து போட்டிருந்த வீடியோல. அண்ட் அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க போல. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றப்ப தீபக் கூட வந்திருக்காரு. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன பிளேயர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷன் அப்டேட். சிஎஸ்கே டீம் வந்து அவங்க ஆல்ரெடி தங்கியிருந்த ஹோட்டல் லீலா பேலஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க. நேத்து சாயங்காலம் தலை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் வந்து வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து லீலா பேலஸ்ல வந்து தங்கி இருந்தாங்க. பட் இப்ப அவங்க எல்லாருமே வந்து கிளம்பி நாவலூர் பக்கத்துல ஏதோ ரெசார்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்காங்க. நேற்று தலையும் டைரக்டா ஏர்போர்ட்ல இருந்து அங்க போயிட்டாரு. தலை லீலா பேலஸ் போல தலையும் ருத்துவும் மீட் பண்ணிக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து வந்திருக்குல்ல. சோ அது எல்லாமே வந்து அந்த புது ரெசார்ட்ல இருந்து எடுத்தது தான். அது நாவலூர் பக்கத்துல வந்து இருக்கு. எதுக்காக சிஎஸ்கே வந்து அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்ப எஸ் சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷன் தான். 10 நாள் சிஎஸ்கேவோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வந்து பிராக்டிஸ் நடக்க போகுது. 10 நாள் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரெசார்ட்ல தான் வந்து இருக்க போறாங்க. இன்னைக்கு அதாவது 27th பிராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட். இன்னையில இருந்து 10 நாள் வந்து அங்கதான் வந்து பிராக்டிஸ் ஆமா. இத சிஎஸ்கே சிஇஓ வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 10 நாளைக்கு டீம் வந்து சிட்டி உள்ள இருக்க மாட்டாங்க. பட் சக்சஸ்ஃபுல்லா எல்லா பிராக்டிஸ் செஷன் எல்லா ஒர்க்குமே வந்து போயிட்டு தான் வந்து இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம் என்ன கதை? திருப்பியும் சேப்பாக்ல வந்து பர்மிஷன் வாங்கி பிராக்டிஸ் பண்ணுவாங்களா இல்ல மேக் பில வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்களா இல்ல சூப்பர் கிங்ஸ் அகாடமி இருக்கு அங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இன்னைக்கு லைக் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் டே 1 பிராக்டிஸ் செஷன் இருக்க போகுது. தலையோட ஹோல் டீமும் வந்து அங்க பிராக்டிஸ் செஷன்ல வந்து இருப்பாங்க. பார்ப்போம். தலை ரொம்ப நாள் கழிச்சு பேட்டிங் ஆட போறாரு. தலை அடிக்கிற சிக்ஸர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இந்த மோர்ஸ் கோட் கான்ட்ரவர்சிக்கு வந்து வரேன். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மோர்ஸ் கோட்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிகாஸ் டக்குன்னு ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை வந்து எடிட் பண்ணிட்டாங்க. உடனே வந்து சில பேர் வந்து அதை வந்து எப்படி ஒன் லாஸ்ட் டைம்னு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி எரேஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டாங்க தலையோட ஃபோட்டோ வந்தோடனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கைஸ். உண்மையிலேயே தலையோட அந்த மோர்ஸ் கோடை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன அவர் வந்து சொல்ல வராரு, அந்த டிஷர்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் தான் போட்டிருக்கு. இது சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ஹேண்டல்ல இருந்து எடுத்த போட்டோ. இப்போ நீங்க அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லு மோர்ஸ் கோடு லைக் ஆல்பபெட் அந்த கோடு இருக்கு. இந்த பக்கம் தலையோட போட்டோ இருக்கு. அப்படியே பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஓக்கு 3 டேஷ் வந்து இருக்கா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 டேஷ் அண்ட் எண்ணுக்கு என்ன இருக்கோ அது அங்க இருக்கு. அண்ட் ஆல்சோ ஓக்கு என்ன இருக்கோ அது அங்க இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்க மேட்ச் பண்ணீங்கனாலே அங்க ஒன் லாஸ்ட் டைம் தான் வந்து எழுதி இருக்கு. ஸோ த மெசேஜ் இஸ் கிளியர். தலையே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு ட்விஸ்ட். சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிராண்ட்ல வந்து தலை ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர், அதனால வந்து அந்த டிஷர்ட் வந்து போட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ் கைஸ், அந்த டிஷர்ட் வந்து லைக் 1300 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. லைக் இது வந்து ஒரு பெரிய பிராண்ட் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் தெரியுது. அவங்க கிட்ட பெருசா ப்ராடக்ட்ஸும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ தலை ஜஸ்ட் அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி மட்டும் அந்த டிஷர்ட் வந்து போட்டு வந்தாரா இல்ல அந்த ப்ரொமோஷனோட சேர்த்து ஒரு ஹிண்ட்டை நம்ம எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காரா அப்படின்ற கேள்வி தான் இப்போ இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல லைக் தலை வந்து என்ட்ரி ஆகப்ப ஒரு ஹிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு. அது வேற ஒன்றும் இல்லை, அதான் நியூ ரோல் அப்படின்னு சொல்லி ஹிண்ட் வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி சீசன் ஸ்டார்ட் ஆகுறப்ப கேப்டன்சியை வந்து ருத்துக்கு கொடுத்துட்டு ஒரு புது ரோல் ஆஸ் அ பிளேயரா தான் வந்து தலை வந்து ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த வருஷம் எண்டில் நடக்க போறத இப்பே வந்து தலை வந்து நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரா அப்படின்னு தான் வந்து லைட்டா சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு. எது எப்படியோ கைஸ் ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்த ஒரு 3 மாசம் எதை பத்தியும் கவலைப்படாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம வந்து அவரோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாவே இருப்போம். லைக் இன்னொரு வருஷம் ஆடினா இட்ஸ் an added bonus, இல்லனா தட்ஸ் இட். நம்ம வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருப்போம் கைஸ். நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க? தலை கிளியரா ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காரா இல்லையா அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓவர்டன் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஆக்ஷன் முடிஞ்சோடனே பிபிஎல்ல போட்டு பொழந்துகிட்டு இருந்த அந்த ஓவர்டன் எங்க 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 அப்படின்னு தான் கைஸ் கேட்க தோணுது. எஸ் கைஸ், ஆக்ஷன் முடிஞ்சோடனே ஓவர்டனுக்கு ஒரு செமையான ஹைப் வந்து இருந்துச்சு. பிகாஸ் சிஎஸ்கே வந்து ஆக்ஷன் டேபிள்லே எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருந்தும் அதை ஃபில் பண்ணாம லைக் ஓவர்டன் வந்து வரதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் எடுக்கிறப்ப ஓவர்டன் வராரு நெக்ஸ்ட் அதை அவரை வந்து எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசின ஆடியோ எல்லாமே லீக் ஆகி ஒரு பயங்கர ஹைப்பை கிரியேட் பண்ணிருச்சு. சிஎஸ்கே வந்து இவ்வளோ நம்பிக்கையா ஓவர்டன் வராரு அவரை எடுப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா அப்ப செம பொட்டன்ஷியல் இருக்கும் போல பயங்கரமா அப்படின்னு சொல்லி நினைச்சா கரெக்டா தான் நினைச்சோம். செம பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து இருக்கு. ஓவர்டன்னால
பண்ண முடியாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பண்ணுறாரு. பிபிஎல்ல அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம், அண்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் வந்து அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். எஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த T20 ஃபுல்லாகவே நல்லா தான் வந்து போட்டார், 4 T20 நறுக்குன்னு வந்து போட்டார். ஆனால் லாஸ்ட் ஒரு T20 அடி வாங்கினதுனால மொத்த ரெப்யூட்டேஷனுமே வந்து போச்சு. அண்ட் பேட்டிங்லேயும் அந்த சீரீஸில் வந்து பெருசாக பண்ணலை. பிபிஎலுக்கு அப்புறமா ஓவர்டன் வந்து பேட்டிங்கில் பெருசாக பண்ணலை. சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இங்கிலாந்து வந்து கூட்டு போகிறாங்க, அதில் ஏதாவது சம்பவம் செய்வார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இனிஷியலாக அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகி போனனால ஓவர்டனை வந்து திருப்பி பிளேயிங் 11 உள்ள கொண்டு வந்தாங்க. நேற்று ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அவரோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து விளையாண்டாரு. லைக் என்ன சொல்றதுனே தெரியல, பவுலிங்கில் வந்து ஆவரேஜாக வந்து பண்ணியிருந்தாரு, நோ இஷ்யூஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் தலைவனோட பேட்டிங் இருக்கே, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி இனிஷியலாக வந்து கேமுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிட்டு இருந்தாரு, சேஸுக்கு என்ன தேவையோ கரெக்டாக வந்து டீமை வந்து கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. ஓகே, ஓவர்டன் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காரு, ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜோ ரூட்லாம் வந்து அவுட் ஆகிறப்ப ஓவர்டன் வந்து இருக்காரு, அவர் வந்து முடிச்சு கொடுத்துருவாரு, ரன்னு கம்மியாக தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தேவையே இல்லாத ஒரு ஷாட்டு, லைக் அந்த ஷாட் வந்து அவர் அடிக்காமல் தவிர்த்து இருந்திருக்கலாம். அடுத்த 2 ஓவரில் கூட வச்சு அடிச்சு மேட்ச் வந்து ஜெயிக்க வச்சிருக்கலாம். அந்த ஷாட்டை போய் வந்து அடிச்சு, அதுவும் வந்து அவர் ஃபுல்லாக கூட ஸ்ட்ரைக் பண்ணல, ஜஸ்ட் சும்மா பால் வந்து சிப் பண்ணிட்டு போய் லாங் ஆன்ல கேட்ச். பிபிஎல்ல இருந்து அந்த ஃபார்ம் ஏன் ஓவர்டனுக்கு வந்து இந்த இந்தியன் பிச்சர்ஸ், சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ்ல வந்து இல்ல அப்படின்னு கேட்டா, கண்டிஷன்ஸுக்கு ஓவர்டனால அடாப்ட் ஆக முடியல அப்படின்றது தான் உண்மை. எஸ், ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல பயங்கரமா வந்து ஆடுவாங்க, பட் இந்த மாதிரி சப்கான்டினென்ட் பிச்சர்ஸில் வந்து அவங்களால அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. கரண்ட்டாக ஓவர்டனுமே வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வந்து இருக்காரு. பட் இதுலேருந்து வெளியே வர அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகணும், இங்கே வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸ் வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடணும். அதுக்கு அவருக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ராக்டிஸ். ஸோ எனக்கு என்னமோ ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, ஓவர்டன் சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ஜாயின் ஆகி ஒரு 10 to 20 days அவருக்கு வந்து சொலையாக வந்து கிடைக்கும். அந்த டைமை வந்து அவர் யூஸ் பண்ணி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவரை வந்து திருப்பியும் அந்த ஓவர்சீஸில் எப்படி ஆடுவாரோ அந்த ஃபார்முக்கு இங்கேயும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இங்கிலாந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து நாக் அவுட் ஆனது வந்து நம்மளுக்கு ஒரு வகையில் நல்லது கைஸ். பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இங்கிலாந்து மட்டும் குவாலிஃபை இருந்தாங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்கணும் ஓவர்டன் வந்து நம்மளை ஜாயின் ஆக. பட் இப்போ கொஞ்சம் வேகமாகவே வந்து ஓவர்டன் சிஎஸ்கே கேம்ப் வந்து ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்போ ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது. பட் இங்கிலாந்துக்கு லாஸ்ட் மேட்ச் மார்ச் 1ஆம் தேதி, அதை மட்டும் முடிச்சிட்டாருன்னா தலைவர் வந்து ஃப்ரீ. அவர் டைரக்டா அங்கே பாகிஸ்தான்லேருந்து சிஎஸ்கே வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை அவர் இங்கிலாந்து போய் அவரோட குடும்பத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு திருப்பி வரேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் இருந்தாலும் வேகமாக வந்துருவார். ஒரு பக்கம் சாம் கரன் ஓவர்டன் பேட்டில் தான் வந்து இருந்துச்சு ஆக்ஷன் முடிஞ்சோடனே, யார் எங்கே ஆட போகிறாங்க. லைக் ஒரு டைமில் வந்து ஓவர்டன் தான் வந்து மேலே இருந்தார், பட் இப்போ சாம் கரன் எங்கேயோ வந்து இருக்காரு, சாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்குன்னு ஓவர்டன் இந்த ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக அவர் சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷனில் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து திருப்பி பழைய ஃபார்முக்கு வந்து ஆகணும். பார்ப்போம் எப்படி சிஎஸ்கே வந்து இவர் வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க, ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பாங்களா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவர்டனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்போ லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் சனி ஆஃப் யுவர் பாய் முகில். பை கைஸ்.